சீக்கிரமா அவளை யாரும் இல்லாத இடமா பார்த்து அடிச்சு போய் நான் வரேன் போ. ஓகே மேடம். ஏய் வண்டியறா. அப்பாடா துளசி கதை முடிஞ்சது. சரி இப்ப விஸ்வாவுக்கு போன் பண்ணி பங்காரம்மா எங்களை அடிச்சு போட்டு துளசியை கடத்திட்டு போயிட்டான்னு ஒரு கதையை சொல்லிடுவோம். சத்யவதி அதுக்குள்ள ஏர்போர்ட் போயிட்டீங்களா? ஐயோ விஸ்வா, இங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி எங்களை அடிச்சு போட்டு அந்த பங்காரம்மா துளசிய கடத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டா. என்னங்க சொல்றீங்க? ஹலோ சத்யவதி, இப்ப எங்க இருக்கீங்க? நான் இதோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுல தான் தம்பி இருக்கேன். சீக்கிரமா வாங்க தம்பி. என்னால நடக்க கூட முடியலையா, ரொம்ப அடிச்சு போட்டுட்டாங்க. சத்யவதி, ஹலோ ஹலோ சத்யவதி. தம்பி என்னால பேச கூட முடியல. ஹலோ சீக்கிரமா வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விஸ்வா அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். சரி அவன் வரும்போது நம்ம கால்ல அடிபட்ட மாதிரி கீழே படுத்துப்போம். பாத்து வாங்க. ஒண்ணு இல்ல பாத்து. என்ன சத்யவதி, என்னாச்சு? ஏன் இப்படி நடந்து வர்ற? தம்பி நீ அது சொல்லுப்பா. அண்ணே அந்த பங்காரம்மாவோட ஆளுங்க துளசியை தூக்கிட்டாங்கண்ணே. என்ன தம்பி, நம்ம துளசி தான் கல்யாணம் ஆன பொண்ணுன்னு பங்காரம்மாவுக்கு தெரியும்ல, அவ எப்படி துளசியை கடத்துவா? ஐயோ பாபா, உங்களுக்கு அந்த பங்காரம்மாவை பத்தி தெரியாது. துளசிக்கு கல்யாணமே ஆகலன்னு பொய் சொல்லி கூட மார்க்கெட்ல அவளை வித்துருவா. அண்ணே நம்ம சும்மா பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்காவாது. நம்ம உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் தம்பி, அந்த இன்ஸ்பெக்டர் அவளோட ஆள் தானே, அப்புறம் எப்படி அவங்ககிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அண்ணே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது அந்த இன்ஸ்பெக்டர் மேலதான். நம்ம போக போறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல, கமிஷனர் ஆபீஸ்க்கு. போற வழியில அப்பாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா போதும், அவர் என்ன பண்ணுமோ பண்ணிப்பாரு. வாங்கனே போலாம். நீ எந்த கமிஷனர் ஆபீஸ் போனாலும் அவங்க விசாரணையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அந்த துளசி செத்து போயிடுவா. அவ கொலைக்கு பங்காரம்மா தான் காரணம்னு சொல்லி போலீஸும் அவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவேன்பா. ஏ நரசிம்மா மேடம், அந்த பொண்ணை எங்கடா கட்டி வச்சிருக்கீங்க? மேடம் அவளை நம்ம பழைய செட்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்கோம். அவ இன்னும் மயக்கத்துல தானே இருக்கா? ஆமா மேடம், மயக்கத்துல தான் இருக்கா. தெரியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். சரி நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க வந்துருவேன். என் கண்ணு முன்னாடி அவ மேல பெட்ரோலை ஊத்தி எரிக்கணும். அவ எரிஞ்சு சாகிறத நான் பார்த்து சந்தோஷப்படணும். சரிங்க மேடம். நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க வந்துடுறேன். அவ மேல பெட்ரோலை ஊத்தி எரிக்கணும். அவ எரிஞ்சு சாகிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்டா.
ஏன் உனக்கு மட்டும்தான் நல்லவ மாதிரி நடிக்க தெரியுமா? நீ நம்பணுங்கிறதுக்காக தான் நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போற மாதிரி நடிச்சேன். ஏய் சத்தியவதி, நீ இவ்வளவு பெரிய கொலகாரியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? தம்பிதான் போற மாதிரி போய் டோர் பக்கம் மறைஞ்சு நின்னு நீ பேசின பேச்செல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்க. விஸ்வா, என்ன மன்னிச்சிரு. மரியாதையா உன் ஆளுங்களுக்கு போன் பண்ணி துளசியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட சொல்லு. இல்ல உன்னை நான் இந்த இடத்துல கொன்றுவேன். வேண்டாம், பண்றேன். ஏய் நரசிம்மா, அந்த பொண்ணை சீக்கிரம் நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வாங்கடா. அண்ணா, இவளை உள்ள கூட்டிட்டு போய் கட்டி போடுங்க. ஆமா ஆமா, ஓ போங்கறல. துளசி, துளசி, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல விஸ்வா, லேசா தலைதான் என்னமா வலிக்குது. சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா. அம்மா, அந்த சத்தியவதி எங்க? அவளை கையும் காலையும் கட்டி போட்டு வச்சிருக்கம்மா. அவளை என்ன பண்ணலாம்? போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? போலீஸ் எல்லாம் வேண்டானா. அப்புறம் அவ என்ன பண்ணான்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த விஷயம் விஸ்வாவோட அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா எங்க ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை வரும். நான் கிளம்பி போனதும் அவளை விட்டுருங்கண்ணே. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நல்ல வேலை துளசி, அந்த சத்தியவதியால உனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஒரு டவுட் விஸ்வா, உனக்கு எப்படி சத்தியவதி மேல சந்தேகம் வந்தது? அதுவா, அந்த பங்காரம்மா உன்னை வேலை பேசிட்டான்னு சத்தியவதி சொன்னான். அவளுக்கு பங்காரம்மாவை பத்தி எப்படி தெரியும்னு ஒரு டவுட் வந்துச்சு. அது மட்டும் இல்ல துளசி, அந்த பங்காரம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த சத்தியவதி தெரிஞ்சு வச்சிருக்கா. அதான் அவ மேல எனக்கு சந்தேகம் அதிகமாயிருச்சு. ஆக்சுவலா முதல்ல நீ அவ கூட போகும்போது கூட சத்தியவதி நான் சந்தேகப்படல. அதுக்கப்புறம் உன்னை பங்காரம்மா ஆளுங்க கடத்திட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவளை வச்சு உன்னை காப்பாத்தணும்னு திட்டம் போட்டு அவளை இங்க வர வச்சேன். அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ சொன்னதை நம்புற மாதிரி நடிச்சேன். அத நம்பி உன்னை கடத்தி வச்சிருக்கவங்க கிட்ட போன்ல பேசின. அதனாலதான் உன்னை காப்பாத்த முடிஞ்சது. விஸ்வா, உனக்கு சரியான போலீஸ் மூலடா. நீ பேசாம இந்த சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் விட்டுட்டு போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணிக்கோ. என் அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர், அதான் அவரோட மூளை எனக்கும் இருக்கு. உன் அப்பா பார்த்திபனும் ஒரு போலீஸ்காரர் தானே, அவரோட மூளைதான் விஸ்வா உனக்கு இருக்கு. ஏய், என்ன துளசி யோசிக்கிற? இல்ல, என் ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சு. அதான் நீ என் கூட ஏர்போர்ட் வரைக்கும் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அவ்வளவுதானே, நானே கூட வரேன். வா துளசி, போலாம். போலாம்.
துளசி, நான் போய் சொல்லி ஹைதராபாத்துக்கு வர வச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேற என்ன, மறுபடியும் என் கழுத்துல திருட்டுத்தனமா ஒரு தாலி கட்டணும் அதானே? சத்தியமா அந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே பண்ணல துளசி. உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தான் நான் உன்னை இங்க வர வச்சேன். இங்க பாரு விஸ்வா, நம்ம பேச வேண்டிய கட்டத்தை எல்லாம் தாண்டி போயிட்டோம். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, விட்டுரு. துளசி, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கூட. நான் பேசுறத கொஞ்சம் கோவப்படாம கேளு, சரியா? சரி, சொல்லு. துளசி, நான் இப்போ ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு கோவில வச்சு தாலி கட்ட ட்ரை பண்ணது முட்டாள்தனம் தான். ஏதோ ஒரு எமோஷன்ல அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது துளசி. நீ லக்ஷ்மியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட, ரைட்டு? அதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரியல. உன் மனசுல வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிற துளசி, அப்படிதானே? வேற எதையும் மறைக்கல. நான் பைரவியோட பொண்ணு, நீ சிவகாமியோட பையன். அந்த உண்மை உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு தெரிய போகுது. அந்த சமயத்துல பைரவி அம்மா என்ன அவங்களோட மகளா ஏத்துக்கிட்டாங்கன்னா நானும் நீயும் ஒண்ணு சேருவோம். அது நடக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்ல போறதும் இல்ல, பேச போறதும் இல்ல. ஏன் துளசி எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? சடனா ஏன் உனக்கு பிடிக்காம போச்சு? இல்ல உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா? எதா இருந்தாலும் தைரியமா சொல்லு துளசி. எதுவுமே இல்ல விஸ்வா. அம்மா கிட்ட நான் உன்னை பத்தி பேசலன்னு நினைக்கிறியா? உன் மனசுல என்ன ஒரு கோழையா பாக்குறியா? சொல்லு துளசி. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணணும்? தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம் துளசி? தெரியலன்னா தெரியலதான், விட்டுரு விஸ்வா. இது பாரு விஸ்வா, சாமி கிட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அவர் என்ன நமக்கு பதிலா சொல்றாரு? நடக்கும்னு நம்ம சாமிய நம்புறோம், அது நடக்குது. நீயும் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நம்பு. நடந்தா சந்தோஷம், ஆனா நடக்கலன்னா யாரையுமே குத்தம் சொல்லாத, போதுமா? இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம், வா போலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு துளசி. ஹலோ. ஹாய் விஸ்வா, நான் பிரியா பேசுறேன். ஆ, சொல்லு பிரியா. என்ன விஸ்வா, எப்ப ஹைதராபாத்ல இருந்து வந்த? நான் நேத்து நைட்டே வந்துட்டேனே. ஆமா, நான் ஹைதராபாத் போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ போனது மட்டும் இல்ல, உன் கூட துளசி இருந்த விஷயமா எனக்கு தெரியும். ஓ, உனக்கு ஸ்ரீராம் சொன்னானா? அவன் சரியான உளறுவாய். ஆமா விஸ்வா. ஆமா, ஹைதராபாத்ல வச்சு துளசிய மேரேஜ் பண்ணிக்கிட்டே இல்லையா? முதல்ல அத சொல்லு. ஏன், இத நீ துளசிக்கிட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம்ல? அவகிட்டயா? சரியா போச்சு போ. அவகிட்ட மேரேஜ் பத்தி பேசினா அவ்வளவுதான், என்ன கடிச்சே கொதறிடுவா. சரி, ஹைதராபாத்ல என்ன நடந்துச்சு? முதல்ல அத சொல்லு விஸ்வா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்கல பிரியா. துளசி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நானும் அவகிட்ட பொறுமையா பேசி பார்த்துட்டேன். அவ எதுக்குமே ஒத்து வரல. அவ மனசுல வேற என்னமோ இருக்கு, ஏதோ என்கிட்ட மறைக்கிறான்னு நினைக்கிறேன். விஸ்வா, உங்க வீட்ல மேரேஜ் இன்விடேஷன் கூட அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ துளசி கிட்ட பேசுறதை விட முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ற வழியை பாரு. அவங்க உன் விருப்பத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா துளசியும் ஓகே சொல்லிடுவா. எனக்கு என்னமோ இதான் கரெக்டான ரூட்டா தெரியுது. நீ கொஞ்சம் யோசி விஸ்வா. நானும் அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் பிரியா. ஆனா
நான் அம்மாவுக்கு பயப்படுறேன்னு துளசி நினைக்கிறா. நானே இப்போ அம்மா கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நான் அம்மா கிட்ட கண்டிப்பா பேசலான்னு இருக்கேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்க விஸ்வா. துளசி உன்னதான் லவ் பண்றாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா தான் துளசி கிட்ட உன்னை லக்ஷ்மிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. அதனால நீ உங்க அம்மா கிட்ட பேசினாதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் விஸ்வா. ஆமா பிரியா, எங்க ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாதுன்னு தான் துளசி அவ லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா. ஆனா இது ஏன் லைஃப் பிரியா. நான் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் துளசியை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு அம்மா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன். ஓகே விஸ்வா, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா அம்மா கிட்ட போய் பேசு. ஓகே பிரியா, தேங்க்ஸ். சரி விஸ்வா, ஓகே பாய். பாய் பிரியா.